அல்லேலூயா. எல்சதாய் நற்செய்தி குழுவுக்காக, இந்த நகரத்தின் சேமத்துக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டத்திற்காக, அன்பான தலைவர் டேனியல் அவர்களுக்காக, அவரோடு சேர்ந்த குழுவினருக்காக, நல்ல ராக தலைவர்கள், நல்ல நல்ல பாட்டுக்காரெல்லாம் பார்த்தவர்கள், எனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறவர்களுக்கும் நன்றி தெரிவித்து உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பொன்னான நேரம் இது, ஓ பொன்னான நேரம் இது, வானம் பூமி படைத்தவர் என்னோடு பேசும் நேரம் இது. வானம் பூமி படைத்தவர் என்னோடு பேசும் நேரம் இது. மண்ணானவன் நான் பேசுவேன், விண்ணான தேவன் செவி கொடுப்பீர். மண்ணானவள் நான் பேசுவேன், விண்ணான தேவன் செவி கொடுப்பீர். பொன்னான நேரம் இது, ஓ பொன்னான நேரம் இது. வானம் பூமி படைத்தவர் என்னோடு பேசும் நேரம் இது. ஆமென். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? வானத்தையும் பூமியும் படைச்சவர் நம்மோடு பேசணும். அதனால செல்போனில் யாராவது இப்போ கூப்பிட்டு பேசுவாங்க, சைலண்டில் போட்டிருக்கு. எத்தனை பேருக்கு புரிஞ்சுதோ? எப்போ வந்தாலும் கர்த்தருடைய சத்தம் நீங்கள் கேட்கணுன்னா வேறு சத்தம் உங்களை கேட்கவே விடும். ஒரு நாள் இரவு மறுநாள் பிரச்சனை நினச்சி புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருந்தேன். படுத்த ஒன்று தூங்குறாள்னா படுத்த 10 நிமிஷம் கொரட்டை சத்தம் கேட்கும். 1:30 மணி வரைக்கும் புரண்டு புரண்டு எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறோன்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ சாட்சி ஆகமத்தை கவனிக்காவிட்டால் விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. நீ பைபிளை பார்த்தா விடியற் காலத்து வெளிச்சம் வரும் அப்படின்னு சொன்னது மாதிரி இருந்தது. உடனே எது லைட்டு போட்டு பைபிளை படிக்க ஆரம்பிச்சிட்டேன். 2 வசனம் கூட படிக்கல, தூக்கம் வந்துருச்சு. எங்கள் வீட்டம்மா திரும்பி பார்த்தாங்க, இப்படி நீங்கள் பைபிள் படிக்கிறதுக்கு நல்லாவே படுத்து தூங்கலான்னாங்க. மறுபடியும் நான் அப்படி படுத்துட்டேன். அடுத்த நாள் காலையில் அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு. இப்போ நான் கேட்குறேன், ஆண்டவரே நான் அதுக்காக ஜெபம் பண்ணலையே. அப்போ ராத்திரி முழுக்க நீ புரண்டு புரண்டு அப்போ இஸ்ரவேலை காக்கிற நான் உறங்குறதில்லை, தூங்குறதில்லை. நீ தூங்கலை, நானும் உறங்குறதில்லை, தூங்குறதில்லை. என் பிள்ளை தவிக்கிறானே, என் மக எப்படி இருக்கிறாளேன்னு. ஆனால் நான் சொன்ன உடனே நீ கீழ்ப்படிஞ்ச. ராத்திரி 1:30 மணிக்கு எழுந்து பைபிள் படினோன்னு கீழ்ப்படிஞ்சல, அதனால பிரச்சனையை தீர்த்துட்டேன். இப்போ கவனிங்க, ஆண்டவர் பேசும்போதே கீழ்ப்படிஞ்சிட்டா அப்போவே அற்புதம். எத்தனை பேருக்கு புரியுது? 2 பேர் குருடர். ஆண்டவர் எருசலேமுக்கு வரும்போது வழியில் 2 குருடர் பார்க்குறார். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கன்னு கூப்பிடுறாங்க. இயேசு உடனே நின்று பார்வை அடைவாகன்ட்டு போறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அநேகர் அவர்களை அதட்டுகிறார்கள், பேசாதருங்க, சத்தம் போடாதீங்கன்னு. அவங்க சத்தம் போடுறதை விட இவங்க அதிகமாக சத்தம் போட்டாங்க. இயேசு நின்றார். இதை அழகாக சொல்கிறார் மத்தேயு சுவிசேஷத்தில். அவர்கள் கூப்பிட்டார்கள், இயேசு நின்று அவங்களுக்கு பார்வை கொடுத்துட்டு கடந்து போனார். அப்போ கூப்பிடும்போதே பதில் கொடுக்குற ஆண்டவர் தான். ஆனால் அதே நேரம் எரிகோவுக்குள்ளே போகிறார். அங்கே ஒரு குருடன் இருக்கிறான். கர்த்தர் கூட வர்றாரு, அவன் வாயை திறக்கவே இல்லை. எல்லாரும் அவனை காட்டுறாங்க. இவன் ஏன் இப்படி இருக்கிறான், யார் செய்த பாவன், அவனை பற்றி தான் பேசுகிறாங்க. அவனுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. கடைசியில் இவங்க ரெக்கமெண்டேஷன் தாங்க மாட்டாமல் அவரே சேர்த்து பூசி அனுப்புகிறாரு.
எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அப்போ அவங்க 2 பேருக்கு உடனே சுகம் கூப்பிட்ட இடத்துலையே கிடச்சிது. இவனுக்கு மட்டும் சேர்த்து பூசி அனுப்புகிறாருன்னா என்ன அர்த்தம்? இது ஒன்றுமே பிரயாசப்படாமல் உட்காந்துருக்க. நான் சொன்னா செய்கிறானான்னு செக் பண்ணுறாரு. இப்போவும் இந்த கூட்டத்தில் செல்ஃபோன் ஆஃப் பண்ணிடணும், ஆண்டவர் என் கூட பேச மாட்டாரா அப்படின்னு யார் ஏங்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும் சத்தம் கேட்கும். அதனால தான் பொன்னான நேரம் இது, ஓ பொன்னான நேரம் இது, வானம் பூமி படைத்தவர் என்னோடு பேசும் நேரம் இது. எல்லாருக்கும் வார்த்தை கிடைச்சிருச்சா? அவர் பேசுற நேரம் 1 2 3. வானம் பூமி படைத்தவர் என்னோடு பேசும் நேரம் இது. ஆமென். இப்போ நம்ம செய்ததில், இப்போ நம்ம தூச்சதில் ஒரே ஒரு தப்பு. நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன், இல்லை நீங்கள் என்னை பார்க்க வர்றீங்க, சிரிக்காமலே வாங்க அப்படின்னா நான் வருவேண்ணா. அப்போ ஒரு வாழ்த்து சொல்லணுன்னா கூட முகத்தில் சிரிப்போடுதுன்னு சொல்லணும். சொல்லுங்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் 2 பேர் எங்களை பார்க்க வந்தாங்க, என்னமோ கொள்ளையை கண்ட மாதிரி எங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க. அதனால் ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லும்போது முகத்தில் ஒரு சந்தோஷத்தோடு சொல்லணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சது தெரியல. 2, ஆண்டவர் பாடும்போது கை தட்டக்கூடாது, கை கொட்டி தான் பாடணும். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கையை கொட்டி பாடுங்க, தட்டி இல்லை. ஏன் கையை கொட்ட சொன்னாருன்னா, உங்களை அறியாமல் நீங்களே அரை தூக்கத்தில் இருப்பீங்க. பார்வையெல்லாம் என்ன பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதில்ல? ஆமாம். நீங்கள் கையை தட்டும்போது உங்கள் ஹார்ட்டு சார்ஜ் ஆயிரும். நீங்கள் ஒன்றா போங்க, நெஞ்சு வலிக்குது அப்படின்னு உங்களுக்கு தோஸ்தா கொஞ்ச நாள் கையை தட்டுங்க, சரியாக போயிடும். இதைத்தான் பைபிள் சொல்லி கொடுத்துருக்கு. நம்ம அரசியல்வாதிகளுக்கு கை தட்டுற அளவு கூட ஆண்டவர் கை தட்டலை. அது 5 வருஷம் தான் ஆளுது. எப்படி ஆளுதுன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ 1000 வருஷம் ஆள வைக்கிறவர் முன்னால் என்னை ஆள வைக்கிறதுக்காகத்தான் கர்த்தர் எனக்கு சேர் போட்டு உட்கார வச்சிருக்காரு. இப்போ நீங்கள் நல்லா கை தட்டுறீங்க. பொன்னான நேரமேறு, ஓ பொன்னான நேரம் இது, ஆராதனை 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 உமக்கு ஆராதனை, ஓ உமக்கு ஆராதனை. நான் எல்லார் முகத்தையும் பார்க்க முடியல. சில பேர் தூரத்தில் இருக்கிறீங்க, ஆனால் ஆண்டவர் எல்லாரையும் பார்க்குறார். இப்போ சில பேர் பாடல, சில பேர் கையை தட்டல, இப்போ தான் தோங்குறாரு, எப்போ முடியுமோ. சரி கவனிங்க, உங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு ரெடியாக இருக்குது உங்கள் வீட்டில். அப்புறம் என்ன? உங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு வீட்டில் இல்லைனாலும் ரோட்டில் இருக்குது. அப்புறம் என்ன? கை தட்ட வேண்டியதானே? துவங்கும் போது எப்போ முடியுமோன்ற மாதிரி பார்த்தா எப்படி? நீங்கள் சொல்லுங்க. உமக்கே ஆராதனை, ஓ உமக்கே ஆராதனை, வானம் பூமி படைத்தவர் என்னோடு பேசும் நேரம் இது. பூமி படைத்தவர் என்னோடு பேசும் நேரம் இது. ஏன்னா இப்போ இன்னும் கூட கொஞ்சம் பேர் விடுதலையாக பாடல. கவனிங்க, 100 ஆடு இருந்தால் 1 காணாமல் போச்சு. யாருக்கு பிரச்சனை தெரியுமா? மேய்ப்பனுக்கு தான் பிரச்சனை. இப்போ இங்கே இருக்கிற 100 பேரில் 1 கையை தட்டலனாலும் எனக்கு பிரச்சனை.
இது எங்கே தான் போயிருக்குதோ, இங்கேயே உட்காந்துக்கிட்டு எங்கெங்கேயோ போயிருக்கு. அதுக்காக எல்லாருமே மற்றவங்க எப்படி கை தட்டுறாங்களோ அப்படியே. எனக்கு பாட்டு தெரியல சார் அப்படின்னா நான் சொல்கிறேன், பாடுறவன் யாரோ வாய் அசைக்கிறவன் தான் ஹீரோ. சும்மா தெரிஞ்ச மாதிரி பாடுறவன் ஃபோட்டோ வேற பிடிச்சிட்டு இருக்கிறாங்கல்ல, எப்பான்னு எல்லாம் கவனிங்க. சரி, இந்த முறை உமக்கே ஆராதனை, ஓ உமக்கே ஆராதனை, ஆராதனை 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 உமக்கு ஆராதனை, ஓ உமக்கு ஆராதனை. இப்போ எல்லாருக்கும் இந்த பாட்டு தெரியும். இது புது பாட்டா பழைய பாட்டா? புது பாட்டு. புது பாட்டு தானே? சரி, கவனிக்கணும். நான் பாட சொல்லும்போது யாரும் ஜெபம் பண்ணக்கூடாது. ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? சில பேர் கை தட்டுற பழக்கம் இருக்கும், சில பேர் தட்ட மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இங்கே அசைவாடுவதற்கு நம்ம வழியை ஆயத்தம் பண்ணுறோம். ஆமென். இங்கே கொஞ்சம் பேர் தேடினாலும் 10,000 பேர் பட்டணத்துக்கு வருவாங்க. தூங்கும் போதே ஆயிரக்கணக்கான தூதர்கள் வந்தாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ நான் விசுவாசியாக இருக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னா, நான் தூங்குனா கூட எனக்கு காவல். இப்போ புரியுதா உங்களுக்கு? அதனால் நீங்கள் எந்த மூலையாவது தூங்கிட்டா கூட காவல் இருக்கான்னு நினச்சக்கூடாது. நான் தூங்குகிற இடத்துல கூட ஆண்டவர் காவல் வைக்கிறார். அப்பவும் தூதருக்கு கை கொடுக்காமல் அவர் அதற்கு மேலே நின்று, நீ போகிற வழியெல்லாம் நான் உன் கூட இருந்து சொன்னதையெல்லாம் செய்வேன்னு. ஆமென். அதனால் ரொம்ப அலர்ட்டா. நான் எத்தனை மணிக்கு முடிப்பேன்? அகஸ்தராயன் கட்டளை பிறக்கும். அகஸ்தராயனால் கட்டளை பிறந்தது, முடிக்கலாம். அப்படி திரும்பி பார்ப்பேன். அப்போ தான் ஆமென். இப்போ எல்லாருக்கும் இந்த பாட்டு தெரியுமா? எல்லாரும் பாட போகிறோம். எனக்கு பாட்டு வராது அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவள் என் துதியை. சரி, இந்த முறை பார்ப்போம். அலர்ட்டாக இருக்கணும். முதல்ல நான் சகோதரரை மட்டும் பாட சொல்கிறேன். ஏன்னா நான் ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளைன்னு ரொம்ப ஓவராக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை. நான் சொல்கிறேன், யோபு புஸ்தகத்தில் 7 பையனுங்க பேரை எழுதலை, 3 பெண்கள் பேரை மட்டும்தான் கர்த்தர் எழுதியிருக்கிறார். உண்மையா இல்லையா? 7 பையனுங்க பேர் வரல, 3 குமார்த்திங்க பேர். அப்போ இப்போ சொல்லுங்கள், நான் பொண்ணாக பிறந்துட்டேன் அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். உங்கள் பேரை எழுதி வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? சகோதரரே, நம்ம மீசை வச்சிருக்கன்னு தான் பேர். உயிரோடு இருந்த ஆண்டவர் முதல் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமான. எத்தனை பேர் புரியுது? அப்போ 3 வருஷம் கூடவே இருந்து கோட்டை விட்டாளுங்க நம்ம. அதுக்காகத்தான் செக் பண்ணுறேன். உமக்கே ஆரா. என்ன நினச்சிங்க சகோதரர்? பாருங்க, நான் தோங்கவே இல்லை. ஆமாம், அப்படி பாடுறாங்க. சகோதரரே, இப்போ எப்படி முகம் இருக்குதோ அப்படி தான் வெளியே போனால் தெரியணும். வெளியே போனால் 6 முகம், இங்கே வந்தால் 1 முகமா? இப்போ தெரிய போகுது. உமக்கே ஆரா. சகோதரிங்க இல்லை, சகோதரர் மட்டும். உமக்கே. 2 கையெழுத்து. உமக்கே. கவனிக்கணும். நான் ஏன் இப்படி கையை கட்ட சொன்னேன் தெரியுமா? நம்ம இந்த உலகத்தை விட்டு பறந்து போகிறவங்க, அதை மறந்துடக்கூடாதுல்ல. ஆனால் தூதருங்கெல்லாம் முகத்தை மூடி, என்னன்னா நம்ம என்ன தூச்சாலும் அவர் அவங்க துதியில் தானே பிரியமாக இருக்கிறார். புரிச்சுங்களா? வானத்தில் மேலறைகளை கட்டி கீழறையில் அஸ்திபாரம் போடுறவர் இவர். மேலே தான் கட்டினார் வீட்டை, ஆனால் கீழே துதிக்கிற அறைகளெல்லாம் போய் அவங்க துதியில் பிரியப்படுறார். நானும், ஆண்டவரே எனக்கு ராகம் இல்லை, நான் என்ன பாட்டு பாடுறது?
நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், தூதருங்கெல்லாம் பாடுறாங்க, நீயும் பாடுற, அவங்கெல்லாம் என் வேலைக்காரர், நீங்கள்லாம் என் பிள்ளைங்க. இப்போ பாடணுமா வேண்டாமா? சரி, அப்போது சகோதரர் மட்டும் உமக்கே ஆரா. சகோதரர் சகோதரர் சகோதரிகளுக்கு இப்போ போட்டி பேர் வந்திருக்குல்ல, நீங்கள் எப்படி இப்போ 1 2 சகோதரர் பிரதர்ஸ் மட்டும் உமக்கே. ஓ என்ன நினச்சிங்க உங்களை? நான் இட்லி 8 திம்பேன், சட்னி தொட்டு திம்பேன், அது மட்டும் இல்லை, துதிக்கிறது கூட அவங்களுக்கு தெரியும். உமக்கே ஆராதனை. ஓ இப்போ சகோதரிகளை பாட சொல்ல போகிறேன். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை இப்போ இடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா கட்டுறீங்களான்னு இப்போ தெரிய போகுது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போது இடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தாலும் நீங்கள் கட்டிடுவீங்க. இடிக்கிறவர் யாருன்னு உங்களுக்கே தெரியுமில்ல, கவனிச்சிங்களா? அவருக்கு அது கால் கட்டு, உங்களுக்கு கழுத்திலே விழுந்த கட்டு. சொல்லுங்க, உயிர் போகுமா போகாதா? அதனால கட்டுவீங்க. இதை நான் ஓவராக பேசினா எனக்கு இக்கட்டு. இப்போ முடியறதுக்குள்ள ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, ஒரு சின்ன கூட்டம்தான். ஆனால் ஆண்டோடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள. பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமா இருக்கு. அது இப்போ தெரியணும். இப்போ ஆமென். இப்போ சகோதரிங்க பாட போறாங்க. செல்வியம்மா, உமக்கே ஆராதனை. ஓ உமக்கே ஆராதனை. கண்ணாக என்னை காக்கும் தேவன் நீரே, கருத்தாய் விசாரிக்கும் கர்த்தன் நீரே. கண்ணாக என்னை காக்கும் தேவன் நீரே, கருத்தாய் விசாரிக்கும் கர்த்தன் நீரே. உமக்கே ஆராதனை. ஓ உமக்கே ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே ஆராதனை. ஓ உமக்கே ஆராதனை. ஆமென். இப்போ நீங்க பாடின பாட்டில் அன்பு கிடையாது, வம்பு. என்ன, நான் உங்களை தொல்லை பண்ணி பாட வச்சேன். வீட்டுக்கு போன உடனே நீங்க சுயமா கருத்தை விரிச்சு உமக்கே ஆராதனை. ஓ உமக்கே ஆராதனை. அப்படி சொல்ற காலம் வந்துட்டா நீங்க உண்மையா தொழுது கொள்றீங்கன்னு அர்த்தம். இப்போ ஆவியில தொழுதுகிட்டு இருக்கிறோம். நான் சொல்ல புரியல உங்களுக்கு? உங்களுக்குள்ள ஆவி இல்லைன்னாலும் இவங்க வர வச்சிருவாங்க. இவங்க வர வச்சிருவாங்க, நெல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆவியில வண்டி ஓடி இருக்கு. ஆனா ஆவியில உண்மைன்னா நீங்க கற்றுக்கொண்டதை வீட்டுக்கு போய் என் கூட நீங்க பேசுனீங்க, ஆண்டவரே என்னை உணர்த்துனீங்க ஆண்டவரேன்னு என்ன வார்த்தை உங்களை சந்திச்சதோ அந்த வார்த்தையை கொண்டு அவர்கிட்ட நீங்க தானே சொன்னீங்க, பயப்படாதுன்னு சொன்னீங்களே, நான் எப்படி பயப்படாமல் இருக்கிறது? நீங்க தானே சொன்னீங்க திகையாதேன்னு, நான் எப்படி திகைக்கிறேன் பாருங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இப்ப கருத்தை விரிச்சு உமக்கே ஆராதனை. ஓ உமக்கே ஆராதனை. மறுபடியும் இருக்கே ஆராதனை. ஓ உமக்கே ஆராதனை. என் கையெடுப்பு உமக்கு அந்திப்பலி. நீங்க பேசக்கூட வேண்டாம், சும்மா அப்படி கையை எடுத்துட்டாலே கர்த்தருக்கு ஞாபகம் வந்துடும்.
நம்ம கை எடுக்கிறதுல பாருங்களேன், அப்படி கையை எடுத்து வலிச்சா போதும், அது ஆண்டவருக்கு பலி. அதுக்கப்புறம் தான் ஸ்தோத்திர பலி இட்டு மகிமைப்படுத்துறது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஆமாம். அதனால தான் நம்மளை பற்றி சொல்லுவாங்க, ஆமாம், கை கருணக்கிழங்கு வாய் வாழைப்பழம் சொல்கிறாங்கல்ல. கை ஏன் சொன்னாங்க அப்படி? இது பேசுமே தவிர செய்யாது. இப்போ இங்கேருந்து கூட்டம் முடிஞ்சு இந்த இடத்த விட்டு வெளியே போகும்போது இது சொல்கிறதே அப்படியே செய்யும். ஆமென். உமக்கே ஆராதனை, ஓ உமக்கே ஆராதனை. அப்படியே ஆண்டவரே, இந்த கையை விரிக்கும் போது உன் பிள்ளைங்க என்ன கேட்குறாங்க, கேட்டு என்ன கிடைக்கல, எது கிடைக்காதனால அழுறாங்க, எதனால் அவங்க பலவீனப்பட்டாங்க, இந்த கை கீழே இறங்குறதுக்குள்ள, இந்த கை வலிக்குதுன்னு சொல்கிறதுக்குள்ள, இந்த கை டயர்ட் ஆகிறதுக்குள்ள நீங்கள் அவங்க ஜெபத்தை கேட்டீங்க என்பதற்கு ஒரு உள்ளங்கை அடையாளத்தை காட்டுங்க ஆண்டவரே. போதும் 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 உம் கிருபை என்னை தேற்றும். போதும் 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 உம் கிருபை வாழ வைக்கும். நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. போதும் 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 உன் கிருபை என்னை தேற்றும். போதும் 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 உன் கிருபை வாழ வைக்கும். ஆமென். கிருபையை போக்கடிச்சிடக்கூடாது. நீங்க ஆண்டவர்கிட்ட போக முடியும், போகலன்னா கிருபையை போக்கடிச்சிட்டீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? என்னால் ஆண்டவர்கிட்ட போய் பேச முடியும், ஐ ஆம் ஏபிள் டு ப்ரே அப்படின்னா அது கிருபை. ஆமென். அவர் உங்ககிட்ட பேசிட்டாருன்னா அது மகிமை. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம பேச முடியுன்றது நம்ம பயன்படுத்திக்கலன்னா பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஸோ ப்ரூவ் யூ ஆர் ஏபிள் டு ஸ்பீக் டு காட். அது கிருபை. ஆமென். ஒரு ஐயா நன்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தாராம் ரூமில். ஒரு நோட் எடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னு எழுதினாராம். ஆண்டவரே நன்றி சொல்ல உட்காந்துருக்கிறேன் என்னும்போது அவர் கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஞாபகம் வந்துருச்சான். நன்றி சொல்ல நினைக்கிறேன், இந்த வருஷம் கார் ஆக்சிடெண்ட் ஆகி இவ்வளோ கஷ்டம். நன்றி சொல்ல நினைக்கிறேன், என் பெரிய பையனுக்கு வேலை இல்லை, வேலை இல்லாமல் இருக்கிறானே. நன்றி சொல்ல நினைக்கிறேன், என் மக பிரசவத்துக்கு 80,000 ரூபா ஆயிடுச்சே. என்னடா நன்றி சொல்லணும்னு போனவர் சைலண்ட் ஆகிறாருன்னு அம்மா எட்டி பார்த்தா அப்படியே தூங்குறாராம் அவர். அந்த அம்மா ஒரு காப்பியை கொண்டாந்து வச்சுட்டு, காரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு ஆண்டவரே, ஆனால் உள்ளே போன நாங்கள் எல்லாம் பத்திரமா இருக்கிறோம், நன்றி. என் மகனுக்கு வேலை இல்லை தான் ஆண்டவரே, ஆனால் அவன் ரொம்ப பக்தியான பிள்ளையா இருக்கிறான், அதுக்காக நன்றி. என் மகளுக்கு பிரசவத்துக்கு செலவு கொஞ்சம் அதிகம் தான் ஆண்டவரே, ஆனால் தாயும் செய்யும் சுகமாக இருக்கிறாங்க ஆண்டவர். இப்போ சொல்லுங்கள், நடந்ததெல்லாம் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி முகத்தை வச்சிருக்கக்கூடாது. என்ன ஆகிப்போச்சு இப்போ பக்கத்தில் கேளு. ஆண்டவர்கிட்ட வரும்போது நான் ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்றது தான் கிருபை. அவர் செய்கிறது அப்புறம், முதல்ல கிருபையை நான் பயன்படுத்திக்கணும். எனக்கு எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல, எனக்கு புரியுதுங்க, எனக்கு புரியுதுன்னு சொல்கிறவங்க ஆமேன். சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்க தான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்க தான்.
தேவைய சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான் என் தேவனே, தேவனே, என் ஜீவனே, ஜீவனே, என் அன்பரே, அன்பரே, என் சொந்தமே, சொந்தமே, என் தேவனே, தேவனே, என் ஜீவனே, ஜீவனே, என் அன்பரே, அன்பரே, என் சொந்தமே, சொந்தமே. இந்த வானம் பூமி யாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமி யாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். எத்தனை பேர் கையில பாட்டுத்தாள் இருக்கு? எத்தனை பேருக்கு படிக்க தெரியும்? அப்போ பாட்டுத்தாள் பார்த்து என் தேவைக்கு நான் வரலப்பா, என் தேவையே நீங்க தான். நான் சொல்றதை கொஞ்சம் கவனிங்க. யாக்கோபு பிரயாணமாக போகும்போது ஒரு இடத்துல தங்குறான். அவன் தங்குற இடத்துக்கு பேர் லூசு. உண்மைதானே? நீங்க தங்குற இடத்துக்கு பேர் என்ன? லூஸ். ரெண்டு லூசு ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும்? அவ்வளவுதான். இப்ப கவனிங்க, கொஞ்சம் ஜெபம் பண்றாரு, அந்த இடத்துல கர்த்தர் வந்துடுறாரு. அந்த இடத்துக்கு பேர் பெத்தேல். இப்ப சொல்லுங்க, கொஞ்சம் நீங்க ஆண்டவரோட பேசினாலே அந்த இடம் லூஸ் இல்லை. இப்ப சென்சஸ் எடுத்தா எத்தனை லூசு தேருமோ தெரியல. நான் கேட்கிறேன், எதுக்கு வீடு வாசல்? அவர் திக்கற்றவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறார். நான் உடனே கேட்டேன், எல்லா வீட்டுக்கும் வீடு வாசல் இருக்கு, இது என்னப்பா நீங்க வீடு வாசல் ஏற்படுத்துறீங்கன்னு. டேய், ஓவரா பேசாத. எல்லார் வீடுக்கும் வீடு வாசல் இருக்கு, ஆனா உங்க வீடு வாசலுக்குள்ள நான் வர்றேன். புரியல? எல்லாரும் பெரிய பெரிய வாசல் வச்சிருப்பாங்க, வாசகாலே 3 லட்சம் ரூபாய் கூட இருக்கும், ஆனா உள்ள வர மாட்டாரு. உங்க வாசகால அவ்வளவு ஒன்றும் விலை இல்லை, ஆனா அதுக்குள்ள அடிக்கடி வர்றாரு. புரியல? நீங்க புரியாத மாதிரி பாக்குறீங்களே, நான் எப்படி சொல்றது? இப்ப சொல்ல புரியுதா உங்களுக்கு? அரண்மனை மாதிரி வீடு இல்லை, ஆனா ஆண்டவர் என் வீட்டுக்குள்ள வர்றாரு. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசலங்களும் எவ்வளவு அழகு. இன்னும் ஆண்டவர் என் வீடு அழகுன்னு. ஆமா, நான் வந்த அழகு இல்லையான்னு கேட்கிறாரு. சொல்லுங்க. அப்போ நம்ம தங்குற இடத்துல அந்த இடத்த லூஸ் ஆக்குறது நம்மளா? நீங்க கொஞ்சம் பேசினால அந்த இடம் பெத்தேல். எனக்கு புரிஞ்சதுன்னு கையை ஒட்டி காட்டுங்க. இப்போ இங்கிருந்து போகும்போது தங்குற இடத்த கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. வாடகை வீடாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல வீடாக இருக்கும். அது கட்டினவனுக்கு தான் ராசி இல்லை, உங்களுக்கு ராசி. கட்டினவுக்கு ராசி இருந்தால் விட்டுருவானா? சொல்லுங்க. அவனுக்கு தெரியும் இப்போ நீங்க இருக்கிறதுனால அவன் ராசி ஆயிட்டான். இப்போ சொல்லுங்க, நீங்க அங்கே ஜெபம் பண்ணாலே ஓனர் ராசி ஆயிடுறானே. இங்கிருந்து போறதுக்குள்ள ஒரு வித்தியாசம் காட்டிட்டு. ஆமேன். இது நற்செய்தி குழு மட்டும் இல்லை, எழுப்புதல். என் மனசுக்குள்ள ஒரு எழுப்புதல். நான் ஒரு சாதாரண ஆளா வாழக்கூடாது, தேவனோட பேசுற ஆளா மாறும். தேவனோட நான் பேசுறவன், ஜெபிக்கிறவன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஏன்டா இப்படி இழைச்சிருக்கிற? கேரட்டை பச்சையா ஜூஸ் போட்டு குடி, 5 நாளுக்கு அப்புறம் உன் முகத்தை வந்து காட்டுனாரான் டாக்டர். 5 நாளுக்கு அப்புறம் கேரட்டு மிக்சியோட போய் டாக்டரை பார்க்குறானா. என்ன டாக்டர் நீங்கள் வைத்தியம் சொன்னீங்க? என்னடா வைத்தியம் சொன்னேன்? கேரட்டை பச்சையா ஜூஸ் போட்டு சாப்பிடுன்னு சொன்னீங்க. 5 நாளாக ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியல, நீங்களே பாருங்க. நான் ஏன்டா முடியலன்னா, கேரட்டை எத்தனை முறை ஜூஸ் போட்டாலும் பச்சையாக வரல, மஞ்சளாக வருது. நான்
இதை எந்த ஆஸ்பத்திரியில் சிஎம்சியில் சேர்த்தாலும் உருப்படுமா? உங்களை கோடி கோடி மக்களுக்கு தவிக்கிறாங்க, தலை சாய்க்க இடம் இல்லை. அவருக்கு தலை சாய்க்க இடம் இல்லைனாலும் உங்களுக்கு தலை சாய்க்க பூமியை கொடுத்தவர். அப்போ உங்க வீடு வாசலுக்குள்ள அவர் இல்லைன்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட ஆண்டு சொல்லி கொடுத்தாரு, நீங்க உன்னை குடியிருக்கிற இடத்துல அதை பெத்தேல் ஆக்கிரு. கொஞ்ச நாள் அவனோட பிள்ளைங்கெல்லாம் வந்துட்டாங்க. வந்த உடனே எனக்கு தரிசனமான ஆண்டவருக்கு நம்ம போய் ஆராதனை செய்யணும் அப்படின்னு மனைவி மக்களை கூட்டிகிட்டு வர்றான். அந்த இடத்துக்கு பேர் தான் ஏல் பெத்தேல். எத்தனை பேருக்கு தெரியுது? இல்லையா சொல்லுங்க. அப்போ நீங்க உங்க புருஷன் உங்க பிள்ளைகளோட போய் ஆண்டவர்கிட்ட சேர்ந்தீங்கன்னா அப்பதான் அது ஏல் பெத்தேல். ஏல் என்ன தெரியுமா அர்த்தம்? ஆளுகிற தேவன். ஆமே, ஏல் தேவன் என் கூட இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப சொல்லுங்க, நம்ம இப்ப 2 பேரா இருந்தாலும் ஒன்னு கர்த்தரை தேடுது, ஒன்னு தேடவே இல்லை. நான் சொல்ல புரியுதா இல்லை? இங்க இருக்கிற அம்மாக்கள் சொல்லுங்க, அவர் அவங்க கையில கொடுத்திருந்தா அத்தை கூட சர்ச்சுக்கு கூட்டு போக முடியல உங்களால. நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ உங்க வெற்றியே எங்க இருக்கு? எனக்கு தரிசனமான ஆண்டவரை குடும்பமா போய் தேடணும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் அது மட்டும் தெரியுது. இந்த வாரம் நான் வரலம்மா, நான் விடலாமா சொல்லுங்க? இந்த வாரம் நான் வரலன்னு, ஆனா கிறிஸ்துமஸ்க்கு மட்டும் வந்தா சும்மா விடலாமா? இது எப்படி இருக்கு? நாளைக்கு ஈஸ்டர் பாருங்க, சர்ச்செல்லாம் சின்னதாயிரும். மற்ற எல்லா வாரமும் சர்ச்சு ரொம்ப பெருசா தெரியும். இப்ப புரியுதா இல்லையா? அப்போ யாரோ சொல்ற புரியுதா? நல்லா புரியுதா? இனி ஆய்களை நம்ம வாழ்ந்து காட்டணும். ஆமேன். இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. கையை வச்சு சொல்லுங்க, இனி வாழ்ந்து காட்டுவேன். கையை வைத்து இன்னும் இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன. எனக்கு எப்படி கேக்குதுன்னா, நம்பாதீங்கப்பான்னு கேக்குது. ஏன்னா எக்ஸ்பிரஷன் இஸ் லைஃப். இப்போ நான் சொல்றேன், இனி வாழ்ந்து தைரியம் முகத்தில் தெரியுதா இல்லையா? என் முகத்தில் தைரியம் தெரியுதா? இனி வாழ்ந்து காட்டுவேன். நீங்க எப்படி கையை காட்டுறீங்க? அதோட நிறுத்து. எத்தனை பேர் சொன்னீங்க தெரியுமா? என்ன போஸ்டர்லாம் என் பேரை போட்டு நான் இங்கே வந்து கையை எப்படி காட்டுறேன், நீங்க அதோட நிறுத்து. இப்போ இனி வாழ்ந்து காட்டுவேன், நம்புங்கப்பா. அப்பா 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 ஏசப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. அப்பா 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 ஏசப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. அல்லேலூயா. நான் ஒவ்வொருத்தரையும் பார்க்குறேன். சில பேர் ரொம்ப உற்சாகமாக சொல்கிறீங்க. கர்த்தரை தேடுகளுக்காக பரலோகத்தில் ஒரு ஞாபக புஸ்தகம். அப்போது இந்த கூட்டத்தில் என் பிள்ளை என்னை உண்மையாக கூப்பிட்டான், ஒப்புக்கு கூப்பிட்டான், தூங்கிட்டான், எழுதுவாங்களா? எழுத மாட்டாங்க. அதனால் எல்லாரையுமே தூங்காமல் பார்த்துக்கிறது என்னால் முடியாது. இல்லையா சொல்லுங்களேன். ஆமாம், எனக்கு ஏற்கனவே எழுப்புதல் பிரசங்கியாருன்னு பேர். அப்படிங்களான்னு கேட்டேன். ஆமாம், கொஞ்சம் பேர் எழுந்து போகிறாங்க பாருன்னாரு. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போ என்னதான் பண்ணுறது ஆண்டவரே அப்படின்னு, நீ பாடிக்கிட்டே இரு, ஒருத்தரும் எழுந்து போகாமல் நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. கையை உயர்த்தி இனி வாழ்ந்து காட்டுவேன். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை சரியா உயர்த்துறாங்களான்னு பாருங்க.
பக்கத்துல இருக்கிறவங்க கையை சரியா உயர்த்துறாங்கன்னு பாருங்க. இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவின் கையை விட்டு நீங்குவதில்லை. அப்ப நீங்க இப்படி கையை உயர்த்தும் போதெல்லாம் ஆண்டவர் செங்கோலை பார்ப்பார். செங்கோல் இருந்தா சிங்காசனம் கொடுக்கணுமா இல்லைம்மா சொல்லுங்க. இப்போ 5 வருஷத்துக்கிட்ட கொடுத்தவங்களுக்கெல்லாம் சிங்காசனம் தேவையான்ற மாதிரி இருக்கு. இப்போ உங்களை ஆண்டவர் இப்போ சிங்காசனம் கொடுக்கணுமா இல்லையான்னு இப்போ சிந்திக்கிற மாதிரி இருக்கு. கையை உயர்த்தி இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா. அப்பா 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 ஏசப்பா இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா. நான் பார்க்குறேன் ரிட்டையர்ட் ஆனவங்க தான் வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்றாங்க. அதுவே பென்ஷன் பத்தலன்னு அழுதுகிட்டு இருக்கு. சொல்லுங்க, ரிட்டையர்ட் ஆகி வரும்போது வந்ததெல்லாம் எங்க போயிடுச்சா? இப்ப கவனிங்க, யாரு சாதிக்கணுமோ அந்த வயசுல இருக்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்தணும். சரி, இந்த முறை இனி வாழ்ந்து காட்டுவே இனி வாழ்ந்து காட்டுவே உம்மா அப்பா அப்பா என்று சொல்ல துன்பமெல்லாம் ஆகிறது மெல்ல. உம்மா அம்மா அம்மா என்று சொல்ல ஆறுதல் வருகுது மெல்ல மெல்ல. என்ன சொல்ல ஓ வார்த்தை இல்ல. என்ன சொல்ல ஓ வார்த்தை இல்ல. அப்பா அப்பா ஏசப்பா அப்பா 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 ஏசப்பா இனி வாழ்ந்து காட்டுவே இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவே. என்ன நம்புங்க. ஆமென். வீட்டுக்கு போன உடனே என் ஞாபக புஸ்தகத்தில் என்ன எழுதுனீங்கல்லப்பா, என்ன மறந்துட்டீங்களான்னு நினைப்புட்டுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி பேர் சுவாசத்தையும் கையில் பிடித்திருக்கிறான்னு பைபிள் சொல்லு. நாளைக்கு கொஞ்சம் பேரை கை விட்டுருவாரு, போயிடும். நான் சொல்லுது புரியுதா உங்களுக்கு? அவர் எல்லாருடைய சுவாசத்தையும் கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார். யாரை விட்டுறாரு தெரியுமா? இன்னும் இது வாழ்ந்து ஒரு புண்ணியம் இல்லைன்றவங்களை விட்டுறாரு. யாரை நம்புறாரோ அவங்க சுவாசத்தை கையில் பிடிச்சிட்டு இது சாதிக்கும். இது பலவீனமாக இருந்தாலும் எனக்காக எழும்பும். இது இவ்வளவு பாடுகள் இருந்தாலும் எனக்காக சகிக்கும். இதுக்கு இவ்வளவு அவமானம் இருந்தாலும் என்னை பார்த்து பழிச்சுக்கும். யாரோட கர்த்தர் பேசுற எனக்கு தெரியாது. நானும் கையை விரிக்கும் போது என்ன நம்புங்கப்பா, இன்னொரு 5 வருஷமாவது ஓடுமா. இப்ப நான் சொல்றேன், இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்கெல்லாம் ஆண்டோட ராஜ்யத்தை பார்க்கிற வரைக்கும் உங்களை யாரும் ஆசைக்க முடியாது. ஆமென். என் நிலைமையை பார்த்தா நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க. எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆமென். தாவீது அந்த கோட்டையை பிடிச்சான், அது தாவீது நகரமாயிற்று. ஆமென். துதிக்கிறவன் ஜெபிக்கிறவன் கோட்டையை பிடிக்கிறான், அது அவனுடைய நகரம் ஆயிற்று. ஆமென். எத்தனை பேர் இப்போ ரெடியா இருக்கிறீங்க? உங்களை நம்பி வார்த்தையை சொல்லலாமா? உங்களை நம்பி வார்த்தையை சொல்லலாமா? சொல்லுங்கன்னா தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம்
28 மத்தேயு 28:1. போதும். வாரத்தின் முதல் நாள் நாளைக்கு, உண்மைதானே? இந்த வாரத்தின் முதல் நாள் எல்லாருமே கர்த்தரை பார்க்க போகிறோம். இப்போ நாளைக்கு ஏப்ரல் 1. நம்மளை யாரும் ஏப்ரல் ஃபூலுன்னு சொல்லக்கூடாது. எவ்வளோ காலம் தான் நம்மளை முட்டாளாக்குவாங்க? ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? நம்ம வாரம் 6 நாளும் மறந்துடுறோம். அந்த ஒரு நாள் மட்டும் அவரை பார்க்க போகிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை. ஆனால் 8ஆம் வசனத்தை படிங்க. மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துங்க. ஒவ்வொரு வாரத்து முதல் நாள் நம்ம அவரை பார்க்க போகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் அந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாருன்னு நான் சீக்கிரமாக ஓடுறேன் பாருங்க, அப்போ தான் அவர் எதிர்படுறாரு. இதை நான் புறப்படுறதுக்கு முன்னால் ஆண்டவர் சொன்னார் பாருங்க. ஆமாம், இல்லை ஒவ்வொரு வாரமும் கட்டாயம் ஆண்டவர் சமத்துக்கு போயிடுவேன். ஆனால் நான் யாருக்காக அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்கிறதுக்கு ஓடினாதான் அவரும் எதிர்பட்டு வாழ்கின்றார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? புரிஞ்சுதா? நீங்கள் இந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு கவலைப்படாதன்னு யாருக்காவது சொல்ல ஓடினாதான் அப்பா என் பிள்ளை புரிஞ்சுக்கிட்டுன்னு எதிர்பட்டு வாழ்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இப்போ நாளைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி நம்மளை யாரும் முட்டாள்னு சொல்லக்கூடாது. இன்னும் நேற்று பார்த்தேன், ஊர் கவலையெல்லாம் முகத்தில் இருந்தது. இன்னைக்கு என்ன ஆச்சு? நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் என்னை பார்த்து வாழ்கன்னு சொல்கிற மாதிரி நாளைக்கு உயிரோடு எழுந்த நாளில் நான் அவரை சந்திக்க போகிறேன். மனசுக்குள்ள வார்த்தையை போட்டிங்களா? எல்லாம் கவனிக்கணும். அதுக்கு முந்தின அதிகாரத்தில் 27 66ஆம் வசனம். கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். அப்போ 66ன்னா என்ன? கல்லறை. சொல்லுங்க. 666ன்னா என்ன? மிருகம். பைபிளில் சொல்லுது. எல்லாம் கவனிக்கணும். 6ன்னா என்ன? மனுஷன். எல்லாம் கவனிக்கிறீங்களா? நமக்கு 6 நாளில் படைக்கப்பட்டோம். நமக்கு 6ஆவது அறிவு, ஒரு அறிவு இருக்குது, அது பேசுகிற அறிவு. மிருகம் நம்மளை விட விலை அதிகங்க. ஒரு நாள் காரில் என்னை விட நல்ல காரில் போகுது ஒரு நாய். அது வெளியே தலை வர காட்டு போகுது. இன்னக்கான் அப்புறம் அது வெளியே கேட்டால் சொல்கிறான் 2 லட்சமா. குட்டிலேயே அவன் புக் பண்ணி வச்சு வாங்கினானா. எல்லாம் கவனிக்கணும். ஆனால் அதுக்கு 5 அறிவு தான். எனக்கு ஒரு அறிவு இருக்குது. நான் ஆண்டவர், ஐ எம் ஏபிள் டு ஸ்பீக். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்போ அவரோட நான் பேசலைன்னா நானும் மிருகந்தான். எத்தனை பேருக்கு புரியுது? சிலுவையில் ஆண்டவர் தொங்குறார். இந்த பக்கம் ஒருத்தன் மனுஷனாக இருக்கிறான். ஆண்டவரே, உன் ராஜ்யத்தில் என்ன நினச்சிருங்கண்டா, இன்னைக்கே நினச்சிட்டேன்றார். ஆமாம். ஏன்னா என்ன மாதிரி நீ சிலுவையில் தொங்குற, அப்பா தாங்க முடியலப்பா அப்படி சொல்லலை. இருக்கிற பிரச்சனை இல்லை, ஆண்டவரே உங்கள் ராஜ்யத்தில் என்னையும் கொஞ்சம் நினச்சிங்கன்றான் பாருங்க. எத்தனை பேருக்கு புரிச்சுது? இப்போ அவனும் சாகத்தான் போகிறான், சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறான். ஆனால் சொல்கிறான், இவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும் ஆண்டவரே, நான் உண்மை சந்திச்சிருக்கிறேன். ஆனால் இன்னொன்று மிருகமாக பேசுது. சொல்லுங்க, எத்தனை பேருக்கு புரியுது? இன்னொன்று மிருகமாக இருக்கு. தூஷிக்கிறான் அவன். நீ தேவனானா உன்னையே காப்பாற்றிக்க முடியுமான என்னையும் காப்பாற்றுன்றான் அவன். இப்போ கவனிங்க, மிருகம் ஆட்சி செய்கிறதுனால இன்னைக்கு நிறைய மக்கள் தேவனை தூஷிக்கிற மாதிரி ஆயிட்டாங்க. மிருகம் ஒன்றும் மனுஷர் ஆயிட்டாங்க. நீங்கள் ஒன்றா பாருங்கள், குத்துறது அவனுக்கு சாதாரண விஷயம், வெட்டுறது சாதாரண விஷயம். குடி, வெறி, களியாட்டு மிருகங்கள் ஆட்சின்னு புரிஞ்சிச்சு அவங்களுக்கு. புரிஞ்சுதா இல்லையா? அப்போ யார் மனுஷன்?
ஆண்டவரோட பேசணும் தான் மனுஷன். அல்லேலூயா சொல்லுங்களேன். 66 அப்படின்னா கல்லறையிலிருந்து ஆண்டவர் வெளியே வந்துட்டார். 66 என்ன புஸ்தகம், பைபிள். நீங்கள் ஒன்றா பாருங்கள், இதை படிக்கிறவன் எந்த நிலைமையிலும் எழும்பிடுவான். இல்லைன்னா கல்லறையில் தான் இருப்பான். 2 நெடுக்கு, 4 குறுக்கு, 1 தமுக்கு கொண்டு போய் அமுக்கு. நான் ஜோக்கு சொல்லும் போதும் சிரிக்க முடியலன்னா உங்களை எப்படி காப்பாற்றுறது சொல்லுங்கள். உங்களை எப்படி காப்பாற்றுங்க சொல்லுங்கள். நான் இப்போ நீங்கள் அப்படியே டயர்டாக இருப்பீங்களே, 10 மணிக்கு தூங்குறதுலேருந்து எவ்வளோ உங்களுக்கு கால் வலிக்கும், இடுப்பு வலிக்கும், டயர்டாக இருப்பீங்க. கொஞ்சம் அப்படியே சிரிக்க வச்சு அவங்கள சந்தோஷப்படுத்தலான்னு நான் சீரியஸாக சொன்னேன். அப்பவும் பல்லு கடிச்சு என்ன பார்த்தா இன்னொரு முறை வேலூருக்கு நான் வருவேனா? நாளைக்கு பொழுது விடியும் போது நம்ம கர்த்தரை தேடுறதை பார்த்து அவர் வாழ்கன்னு சொன்னார்னா, ஆமென் ஆமென். கரங்களை தட்டி அவர் சொன்னதை நான் திருப்பி சொல்கிறேன். எத்தனையோ காலம் போயிடுச்சு. அவர் எனக்கு எதிர்ப்பு, நாம் தேடினா அவர் எதிர்ப்படுவார். நாளைக்கு நான் நம்புகிறேன் இந்த வார்த்தையை கர்த்தர் முதல் முறையாக என்னை பேச வைக்கிறதுனால, நாளைக்கு நீங்கள் தேடினா கர்த்தர் எதிர்பட்டு வாழ்கன்னு சொல்லுவார். பாஸ்டர் பிரதர் டேனியல் வாங்கிட்டார், நான் நம்புறேங்கன்ற கை கொடுத்தாரா இல்லையா? ஆமாம், நான் நம்புகிறேன். ஏன்னா நான் கல்லறையில் இருக்கிற ஆள் இல்லை. ஏதோ வந்தது தின்னு விதி வந்தால் சாக போகிறேன், ஏதோ இப்படியே வாழ்ந்துருவேன் சொல்கிற ஆள் இல்லை. நான் கல்லறை விட்டு வெளியே. ஆமென். அதுக்கு முத்திரை வேற போட்டிருக்கிறாங்க, இவ்வளோதான்ப்பா வாழ்க்கைன்னு. நான் சொல்லுவேன் கிராமத்தில், ஏன்டா அவன் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறான், நீங்களே அவனை கூப்பிட்டு கேளுங்க, ஏன்டா ஏகாம்பரம் இப்படி ஓடுறேன்னு கேட்டால், 10 வயசில் துடுக்கு, 20 வயசில் மிடுக்கு, 30 வயசில் முறுக்கு, 40 வயசில் நரை, 50 வயசில் ஆட்டம், 60 வயசில் ஓட்டம், ஓடுறேன் அப்படின்ட்டு போகிறான். பரவாயில்லையே, ஆட்டம் ஓட்டம்னு புரிஞ்சுக்கிட்டு ஓடுறானே அப்படின்னா. ஒருத்தர் வந்து கேட்குறாரு, என்ன ஐயா கன்னத்தில் கையை வச்சு உட்காந்துருக்கு, கப்பல் கவுந்துருச்சான்னு கேட்குறாரு. இல்லைங்க ஏகாம்பரம் இப்படி சொல்கிறாருன்னு. அவன் அப்படி தான் ஏடா கூடமாக பேசுவான். நான் சரியாக சொல்லட்டுமா? 10 வயசில் நான் பசு மாதிரி, 20 வயசில் நான் புலி, 40 வயசில் நான் காளை, 30 வயசில் நான் காளை. பரவாயில்லப்பா, வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு தங்கமாக பேசுகிறேன். 10 வயசில் பசு, 20 வயசில் புலி, 30 வயசில் காளை, அப்புறம் என்ன 40 வயசில் நாய், 50 வயசில் பேய், 60 வயசில் நோய் என்றான். அவனே பரவாயில்லையான்னு கல்லை எடுத்தேன். இப்போ சொல்லுங்க, இது வாங்க வாழ்க்கை. கலரை யாருக்கு தான்? எல்லாருக்கும் கலரை. நானும் ஒரு நாள் சாக போகிறேன், ஆனால் நான் உயிரோடு எழும்புவேன். என் ஆண்டவர் உயிரோடு எழுந்து என்னை சந்திக்க வருகிறா. வாழ்கன்னு சொல்லுகிறவர் என் கூட இருக்கிறார். ஏதோ வாழ்க்கை இல்லை, இன்னைக்கு எதிர்பட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கிறத எல்லாருமே பார்க்கணும். என்னடா அது எப்படி இருந்தாங்கன்னு எனக்கே தெரியுமே. அந்த வித்தியாசத்தை நீங்கள் காட்டணும் நாளைக்கு. இல்லைன்னா ஜஸ்ட் லைக் எனிபடி யூ வில் பிகம் an April fool. எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க நல்லா தாங்க பேர் வச்சிருக்காங்க. ஜனவரி வரி வரியா பிரச்சனை, பிப்ரவரி வரி வரியா பிரச்சனை, ஆனால் மார்ச்னா நடந்துடணும். ஏன் இங்கிலீஷ்காரன் மார்ச்னு பேர் வச்சான் தெரியுமா? அந்த மாதத்துல தான் ஒரு குடும்பம் மார்ச் பண்ணுதுங்க கப்பல் இருந்து. பாருங்க, பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி அந்த கப்பல் போய் நிற்குது, 28ஆம் தேதி அவங்க அந்த இடத்த விட்டு வெளியே வர்றாங்க. அதனால தான் மார்ச்னு பேர் வச்சுருக்கான். இப்போ வாயில எனக்கு புரிஞ்சுதுங்க, மார்ச் முடிய போகுது. இனிமேல் நான் முட்டாள் இல்லை. கையை வச்சு காட்டுங்க, இனி வாழ்ந்து காட்டுவேன். என்ன நம்பாதீங்கப்பா, என்ன நம்பாதீங்கப்பா, என்ன நம்பாதீங்கப்பா. தப்பா பாடுங்க. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. அப்பா அப்பா என்று சொல்ல துன்பம் எல்லாம் அகலுது மெல்ல. உம்மா அம்மா அம்மா என்று சொல்ல ஆறுதல் வருகுது மெல்ல மெல்ல. என்ன சொல்ல ஓ வார்த்தை இல்ல,
என்ன சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கருவில் என்ன காத்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உன் தோளில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். அப்பா அம்மா அப்பான்னு அப்பான்னு கூப்பிடவா அம்மான்னு கூப்பிடவும் ஆசை அம்மான்னு கூப்பிடவா. கல்லறை அது என் வாழ்க்கை. நான் என் வீட்டை பூட்டுறேன் பாருங்க, கல்லறையை பூட்டுறேன். ஆனால் பொழுது விடிஞ்சு வரும்போது நான் எழும்பிட்டேன்னா சந்திக்க ரெடி ஆகிட்டேன்னு அர்த்தம். நமக்கு தான் பொழுது விடிஞ்சாலும் செத்தவங்க மாதிரியே தானே படுத்துக்கிட்டு இருக்கிறோம். சொல்லுங்க, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? படிச்சு பாருங்க. சங்கீதம் 90:4. 90:4. உமது பார்வைக்கு 1000 வருஷம், உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் மாறிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். இது மோசேயினுடைய ஜெபம். 6 லட்சம் பேரை பார்த்து, ஆண்டவரே 1000 வருஷம் அரசாள்ற அவருக்கு எங்க நாட்கள்லாம் நேற்று கழிந்த ராச்சாமம் போல. உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாளை போல. உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த ராச்சாமம் போல. வெள்ளம் போல வாரிக்கொள்கிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறோம். வெள்ளம் போல வாரிக்கொள்கிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறோம். காலையில் முளைக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறோம். காலையில் முளைக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறோம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கையில் வச்சிருக்கிறவர். எங்க காலத்தை பார்த்தீங்களா? வெள்ளம் போல வாரிக்கொள்கிறீர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பிறக்கும்போது நம்மளை வந்து 10 பேர் தான் பார்ப்பாங்க, அத்தை மாமாலாம். செத்து போன பிற்பாடு ஊரே வந்து பார்க்கும். இப்போ சொல்லுங்க, என்ன நான் ஒருவேளை சாஞ்சிட்டா இந்த ஊர் என்ன பேசும்? அவன்லாம் மனுஷனா போயா அப்படி சொல்லக்கூடாது. ஐயோ போயிட்டானே அப்படி சொல்லுவாங்களா? அப்போ அர்த்தம் இல்லாமல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். வெள்ளம் போல வாரிக்கொள்கிறீர். கவனிங்க, 5 வருஷம் பாம்பேல கூட்டமே கிடையாது ஸ்ரீதேவிக்கு. ஆனால் போன மாசத்தில் லட்சக்கணக்கான ஜனங்க வந்துட்டாங்க. இந்த 10 வருஷம் அந்த அம்மாவை எல்லாரும் மறந்துட்டாங்க. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஆனால் வெள்ளம் போல பாம்பேல இது என்ன வெற்றி? இது சொல்லுங்க. வெள்ளம் போல வாரிக்கொள்கிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறோம். அர்த்தம் என்ன தெரியுமா? நான் ஒத்திக்க பார்க்குறேன், இப்படி தான் நான் படுப்பேன், கண்ணை மூடிடுவேன், கண்ணு திறக்க மாட்டேன். அப்போ நீங்களும் நானும் மறக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் நமக்கு தூக்கத்தை வச்சிருக்கிறாரு. அப்போ எழும்புனோடனே நன்றி சொன்னால் என்ன அர்த்தம்னா, நல்லா தூங்கிட்டேன் ஆண்டவரே என்னை தூங்க வச்சிட்டீங்களேன்னு எழுந்து நன்றி சொன்னால் நீங்கள் எழும்பிட்டீங்கன்னு அர்த்தம்.
இப்போ சொல்லுங்கள், அப்படி காலையில் எழுந்த உடனே பொழுது விடிஞ்ச உடனே நான் எழுந்து ஜெபம் பண்ணுறேன் அப்படின்ற கையை வைத்து சொல்ல போகிறேன். இருங்க, எனக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் பார்த்துக்குங்க. எழும்புறீங்க, எப்போ எழும்புறீங்க? டியூட்டிக்கு போகிற நேரத்தில் எழும்புறதெல்லாம் கணக்காது. ஆண்டவரோட பேச நீங்கள் எழும்புனீங்கன்னா அதுதான் கணக்கு. காலையில் எல்லாம் தான் எழும்புது. சொல்லுங்கள், ஸ்கூலுக்கு அனுப்ப எழும்புது, புருஷனை அனுப்புறதுக்கு எழும்புது, டியூட்டிக்கு போய் எழும்பு, இதெல்லாம் ஒரு கணக்கா? உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாளை போல. உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த ராஜாமம் போல வெள்ளம் போல வாரிக்கொள்கிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறோம். வெள்ளம் போல வாரிக்கொள்கிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறோம். காலையில் முளைக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறோம். காலையில் முளைக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறோம். மோசே தான் நமக்கு 5 புத்தகத்தை எழுதினவர். என்ன எழுதியிருக்காருன்னு சொல்கிறாருன்னா, நாங்கள் பார்க்குறதுக்கு தான் பசன்னு தெரியலாம். நான் சொல்ல புரியல உங்களுக்கு? ஆனால் சாயங்காலத்துக்குள்ளே வாடி போகிறோம். என்ன வாழ்க்கை இது? இப்போ உங்களை யாராவது பார்த்தா கஷ்டப்படுறவங்க மாதிரியா தெரியுது? அதுக்கு மேலே ஒரு பவுட்ரு அப்படி நடந்து போனால் கமன்னு தப்புன்னு நான் சொல்லலை, நானும் தான் அடிச்சிருக்கிறேன். இது இல்லை வாழ்க்கை. என்னை பற்றி உலகம் புகழ்ச்சியாக பேசுகிற மாதிரி நான் வாழலையே. எத்தனை பேருக்கு புரிஞ்சதோ தெரியலையே. உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாளை போல. உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த ராஜாமம் போல போல வாரிக்கொள்ளி. நித்திரைக்கு ஒத்திருக்கிறோம். வெள்ளம் போல வாரிக்கொள்கிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறோம். காலையில் முளைக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறோம். காலையில் முளைக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறோம். அவர் ஜெபம் பண்றார். திரும்பி வாரும் கர்த்தாவே, நீ எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கர்த்தாவே திரும்பி வாரும், எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். எல்லாம் கவனிக்கணும். இது வரைக்கும் நீங்க தூங்கி இருந்தாலும் பரவாயில்ல. சொல்றார், 40 வருஷம் கூட இருந்துட்டு எங்களை விட்டு போறீங்களே. ஆண்டவர் சொல்றாரு, 40 வருஷம் நான் சொல்லி கொடுத்தேன், என் வழி அறியல, இனிமேல் நீ அறிய போறதில்ல. நான் சொல்ல புரியுதா இல்லையா? நீங்க ஒன்றா கற்பனை பண்ணுங்க. முதல் 10 வயசு வரைக்கும் ஒரே துடிப்பான பிள்ளைங்க. அப்புறம் தொல்லை பண்ணி 5 வயசுல ஸ்கூலில் சேர்த்தாங்களா? அப்புறம் 5 வருஷம் படிப்பிலேயே போயிடுச்சா? 30 வயசு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் பண்ணுற ஏற்பாடெல்லாம் பண்ணாங்களா? ஏன் பண்ணாங்க? நம்ம கேட்டோமா? தொல்லை தாங்க முடியல, அனுப்பி வச்சாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? மலைகள் நடுக்கடலில் சாய்ந்தாலும் அப்படின்னு சொன்னால், மலை அப்படின்னா அப்பா அம்மா, நடுக்கடல்னா வாழ்க்கையில் பாதி தூரம் தான் வருவாங்க. சீரு கூட எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க. மறுபடியும் போய் இன்னொரு கட்டில் கேட்டு பாருங்க, தோலை உரிச்சிடுவாங்க. அவ்வளோதான். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் அன்னைக்கு ஒரு கல்யாண சேரி 10,000 ரூபாய் கேட்டா கொடுப்பாங்க. இப்போ போய் கேட்டு பாருங்க, சொல்லுங்க. அது பாதி வரைக்கும் தான் வரும். வாழ்க்கை என்பது கடல். வாழ பிறந்தது உடல், வாழ்ந்து வென்றால் மெடல், வாழ தவறினால் சுடல், 1 மணிக்கு அலையுது குடல். முன்னால் நான் சொன்னதெல்லாம் புரியல, இந்த 1 மணிக்கு அது மட்டும் எப்படி தான் புரியுதோ சாமி. நீங்கள் கவனிச்சிங்களா? நீங்கள் வாழ்க்கைன்றது ஒரு கடல், அதில் விசுவாசி தான் கப்பல்.
நீ மேந்துக்கிட்டே இன்னொரு ஊருக்கு போயிடணும். அது புரியல. நம்ம அலையுது குடல்னா பரோட்டா. எத்தனை பேருக்கு புரியுது தெரியலையே. இப்போ இங்கேருந்து போகும்போது நான் வாழ்கன்னு ஆண்டவர் சொல்கிற மாதிரி எத்தனை பேருக்கு புரியுது? என்னை பார்த்து நான் தேடுற அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் இயேசு தாமே எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை கட்டி கொண்டு பணிந்து கொண்டார். இப்போ இயேசு எங்கே இருக்கார் தெரியுமா? அவங்க கையில். நமக்கு நேரம் இல்லை. அவர் குழந்தையா இருக்கும்போது கூட ஒரு உத்தம நீதிமா கையில் தான் குழந்தையா தவழ்ந்தார். அவர் பேரும் யோசேப்பு. அவர் குழந்தையா தூக்கணும்னு ஆசைப்பட்டப்போ கூட உத்தமனும் நீதிமானாகிய யோசேப்பு கையில் இருந்தார். அவர் செத்து போறாரு. அப்போ ஒரு நீதிமானும் உத்தமனும் தேடி வர்றான். அவன் கையில் தான் தூங்கிட்டே போறாரு. இவங்க 2 பேருமே பாக்கியவான்கள். ஆமாம். கொஞ்ச நேரம் கொண்டு போய் கல்லறையில் வச்சாச்சு. கொஞ்ச நேரம். ஆனால் இப்போ உயிரோடு இருக்கிறவர் சந்திக்க புறப்பட்டாங்க பாருங்க. இவங்க கிட்ட போயிட்டாங்களா, கட்டி பிடிச்சிக்கிட்டாங்களா, ஆண்டவருக்கு வாழ்கன்னு சொல்கிறதுக்கு இவங்க தகுதியாக மாறிட்டாங்க. கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் நன்றியப்பா. கரங்களை தட்டும் போது நாங்கள் கிட்ட இருக்கிறோம். நீங்கள் உங்களை கட்டி பிடிக்கிற அளவு நாங்கள் சமீபமாக இருக்கிறோம். அப்படி இப்போ முத்திரை போடுங்க, இப்போ முத்திரை போடுங்க. யாரும் வந்ததை போல திரும்பி போயிடக்கூடாது. ஆண்டவரே, வந்த ஒருத்தரையும் வெறுமையாக நீ அனுப்பக்கூடாது. உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாளை போல, உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த ராஜாம். வெள்ளம் போல மாறிக்கொள்கிறீர், நித்திரைக்கு ஒத்திருக்கிறோம். வெள்ளம் போல மாறிக்கொள்கிறீர், நித்திரைக்கு ஒத்திருக்கிறோம். காலையில் முளைக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறோம். காலையில் முளைக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறோம். திரும்பி வாரும் கர்த்தாவே, இது வரைக்கும் கோபமாயிருப்பீர். உம்மடியாருக்காக பரிதபியும், அடியாருக்காக பரிதபியும். 40 வருஷம் போச்சு. இன்னொரு 40 வருஷமும் வருத்தமாகவே வாழ்ந்துட்டேன். இந்த சங்கீதத்தை அவர் ஜபமாக பாடும்போது 80 வயசு. அப்படியா? இன்னொரு 40 வருஷம் வாங்கிக்க. அவர் எழுதுறாரு, சரிக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்குறேன். 40 வருஷத்தை நான் கதையை போல கழிச்சாலும் இப்போ வர்ற வருஷத்தை பலமுள்ள வருஷமாக கொடுக்கிறீரே. ஆமென். அப்போ நம்ம காலத்தை புதுப்பிச்சு நேற்று வர கதையை போனாலும் இனி வர்ற வருஷங்களை எனக்கு பலமுள்ள வருஷங்களாக கொடுக்கிறவர். அப்போ ஆனால் நாளை காலையில் விடியும் போது கர்த்தர் எதிர்பட்டு வாழ்கன்னு சொல்கிற மாதிரி நடந்துக்கணும். உங்களை பார்த்தா வாழ்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆண்டவருக்கு எண்ணம் வர்ற மாதிரி நடந்துக்கணும். எத்தனை பேர் மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணியிருக்கீங்க? திரும்பி வாரும் கர்த்தாவே, நீரது வரைக்கும் கோபமாயிருப்பீர். உம்மடியாருக்காக பரிதபியும், உம்மடியாருக்காக பரிதபியும். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால், 20 வருஷம்னு வச்சுங்களேன். என்னால் கடன் கொடுக்க முடியல. நேராக சர்ச்சுக்குள்ளே போயிட்டேன். எங்கள் சர்ச்சில் உட்காந்து, ஆண்டவரே, நான் இப்போ உம்மை தேட போகிறேன், நான் கூப்பிடுவேன், நீங்கள் வந்துடணும். நான் கண்ணை மூடிடுவேன், கண்ணு திறந்து பார்த்தா நீங்கள் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி, மகாராஜா மகாராஜா உந்தன் ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும் தேவா தேவா. இந்த பாட்டாளில் இருக்கு 3வது பாட்டு.
மகாராஜா மகாராஜா சத்தமா மகாராஜா. ஆமா, சத்தமா கூப்பிட்டேன். சர்ச்சுக்குள்ள நடந்து வர்ற சத்தம் கேட்டுச்சு. கண்ணு திறந்து பார்த்தா ரமேஷ்னு ஒரு ஆள் நிற்கிறான். ரமேஷ், நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு கேட்டேன். நீங்கள் மகாராஜான்னு கூப்பிடுறது தெருவில் கேட்கு சார். நான் என்னமோ உங்களை மறந்துட்டு இருந்தேன். மகாராஜான்னு கூப்பிட்டு உடனே வந்துட்டேன். ஏன் வந்தீங்கன்னு கேட்டேன். இது கூடவா தெரியல, வட்டி காசு எடுங்கன்னு. இது வரைக்கும் 5000 ரூபாய் வட்டி கொடுத்துருக்குறேன்னு என்னை விட்டுறக்கூடாதான்னா அது எப்படி விடுவேன்? நீங்கள் சர்ச்சுக்குள்ளே ஒழிஞ்சிட்டா விட்டுருவேண்ணா நான்? சரி சரி வெளியே வாங்க, இங்கே பேசக்கூடாது, வெளியே வாங்க. எப்போ வருவீங்கன்னு கேட்டான். 40 நாள் பொறுத்து வான்னு. 40 நாளா? அப்போ நான் சொன்னேன், உனக்கு 40 நாள்னா எனக்கு 40 நாள் வேணாமா? நீ மைக்கை போட்டு சத்தம் போடுற, நானே சத்தம் போடுறேன், ரெண்டும் ஒன்று தான் போ அப்படின்னு. அப்புறம் நீங்கள் 40 நாள் முடிஞ்ச உடனே அப்புறம் பேசிக்கலாம். அவன் சொன்னான், ஒன்று நீங்கள் ஊரில் இருக்கணும், இல்லை நான் இருக்கணும், ரெண்டில் ஒன்று நடக்கும். 40 நாள் முடியட்டோன்னா. இப்போ இதுக்கு முன்னால் பாட்டாக பாடினேன், இப்போ உண்மையாகவே கூப்பிடுறேன். மகாராஜா மகாராஜா மகாராஜா. 40 நாள் மோசே கூப்பிட்டான். அவன் முகம் மாறிச்ச. எவ்வளோ தூரம் நான் வெக்கப்படுறது. இப்போ சொல்லுங்க, உங்கள் முகம் எவ்வளோ தான் துக்கப்படுறது? ஒரு அளவு இல்லையா? ஆண்டவருக்கு சொல்றாரு, இனி யாக்கோபின் முகம் செத்து போவதில்லை. தூக்கம் வந்தவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு தான் என் கதையை சொல்லக்கூடாதுன்றது. நான் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நல்லாவே இருந்தீங்க, என்னை பற்றி பேசும்போது கொஞ்சம் தூங்கிட்டீங்க. சரி விடுங்க, தூக்கம் தெரிஞ்சவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ மொத்தமே தூங்கிட்டு தான் இருந்தீங்களா? ஆண்டவரே, எப்படிங்க காப்பாற்றுறது இவங்கள? இவ்வளோ பேர் இவங்க தட்டுற தட்டில் கூடவா நீங்கள் சரி. மகாராஜா மகாராஜா மகாராஜா, உந்தன் ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும் தேவா தேவா. மகாராஜா மகாராஜா மகாராஜா. எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாரும் தெரியுமா? யோசனையில் நீர் பெரியவரே, செயல்களிலே மகத்துவம் ஆனவரே. யோசனையில் நீர் பெரியவரே, செயல்களிலே மகத்துவம் ஆனவரே. உம் சமூகம் இங்கு வந்தால் உம்மடியார் நாங்கள் பின் செல்வோம். உம் சமூகம் இங்கு வந்தால் உம்மடியார் நாங்கள் பின் செல்வோம். நோட்டு கொஞ்சம் இறக்கிட்டேனா? ஜீதா ஜீதானே எஃபா. ராஜா மகாராஜா முதல் ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும் தேவா தேவா. உன் வாயை விரிவாய் திற. அப்போ தேவா அப்படின்னு கெஞ்சிறேண்ணா. இப்போ நீங்களும் அதே மாதிரி வாயை திறக்க போகிறீங்க. ஆனால் ஒரு சலுகை, இந்த நேரத்தில் கொட்டாய் வந்தால் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆமாம், 1 2 3
மகாராஜா மகாராஜா மகாராஜா. எல்லாம் கவனிக்கணும். 40 நாள் முடிஞ்சிருச்சு. தாடி 40 நாள் ஆனோடனே இப்படியெல்லாம் செலுத்துக்குச்சு. என் மூத்த மாப்பிள்ளை வந்து, அங்கிள் தாடியெல்லாம் இப்படி நிற்குது, நான் கொண்டு போய் ஒரு சலூனில் விடுறேன், நல்லா ட்ரிம் பண்ணுவான், நான் அங்கே தான் முடி வெட்டுறேன்னு கொண்டு போய் ரமேஷ் இருக்கிற தெருவில் அங்கே இருக்கிற சலூனில் கொண்டு போய் விடுறான். நான் என் கௌரவத்துக்கு மருமகிட்ட இந்த தெருவில் போகாமல் சொல்ல முடியுமா? சரி, அவன் நம்மளை பார்க்க போகிறானா அப்படின்னு நான் பாட்டுக்கு சலூனில் போனால், நான் போகும்போதே அவன் பார்த்துட்டான். அவன் 2 அடியாளோட நான் கண்ணை இறுக்கமாக மூடிக்கிட்டேன். ட்ரிம்மிங் எல்லாம் முடிஞ்சு பார்த்தா ரமேஷ் கூட 2 பேரோடு நிற்கிறான். சார் 40 நாள் முடிஞ்சு இன்றைக்கி 1 நாள் ஆகுதுன்னா, ஆமாம் இல்லை, என்னமோ மறந்துட்ட மாதிரி. எனக்கு எப்படி மறக்க? ஆமாம் இல்லை, நாளைக்கு வீட்டுக்கு வருவேன், நீங்கள் எங்கள் ஊரில் இருக்கணுமா நான் இருக்கணுமான்னு தீர்மானம் பண்ணுங்கண்ணா. நாளைக்கு நீ வந்துடு பார்க்கலாம். 40 நாள் பெலிஸ்தன் சவால் விடுறான். ஒரே ஒரு ஆள் ஒரே கல்லில் அடிச்சு போடுறான். சொல்லுங்கள், பைபிள் நடந்துச்சா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ கொண்டு போய் அண்ணன்மாரை பார்த்துட்டு அவங்களுக்கு வறுத்த பயிர் உடச்ச கல்லையை கொடுத்துட்டு வான்னு போன ஆளிவேன். அங்கே ஒருத்தன் தூளிச்சிட்டு இருந்தா, இதை எப்படி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுன்னு போய் ஆத்தங்கரையில் 3 கல் எடுக்கிறான். ஆண்டவருக்கு 3 கல் தேவையில்லை, ஒரே கல் போதும். சொல்லுங்க, அவ்வளோதான். பொட்டுன ஆள் நெற்றி பொட்டில் விழுந்து செத்துட்டான். நான் கேட்குறேன், ஆண்டவரே அவன் எப்படி மல்லாக்கா விழுந்தான்னு? டேய், ஒரு கல்ல அடித்தா விழ மாட்டான், பின்னாது நான் தட்டினேன்னார். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அவன் 9 அடி உயரமாக இருக்கிறவன் ஒரு சின்ன கல்லை எப்படி விழுவான்? நான் பின்னாலேருந்து ஒரு தட்டுன்னு விழுந்துட்டான். இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போ 40 நாள் முடிஞ்சிச்சு, 2வது நாள் வருவான் அவன் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற. வரலைங்க அவன். 10 மாதம் ஆச்சு வரலைங்க, 10 வருஷம் ஆச்சு வரல. அதுக்குள்ளே நான் எழும்பிட்டேன். ஒரு நாள் ரோட்டில் யாரோ ஒரு ஆள் வேக வேகமாக ஓடி ஒரு மளிகை கடையில் நிழலில் போய் நிற்கிறான். பார்த்தா அவன் தான் ரமேஷ். உடனே ஸ்கூட்டர் நிறுத்திட்டு, ரமேஷ் வாங்க, எப்படி இருக்கிறீங்கன்னு, பார்த்துட்டிங்களா என்னன்னா, என்ன உன்னை பார்த்து தப்பான்னு, உன்னை பார்த்தா பயமாக இருக்குன்னு போய் ஒளிகிறேன், நீ வந்து என்னை கண்டுபிடிச்சிட்டேன்றான். இப்போ நான் சொல்கிறேன், உனக்கு பணம் திருப்பி வேண்டாமா? அசல் கூட வேண்டாம் சாமி, என்னை விட்டுட்டு நீ நான் சொல்ல கட்டம்பு தான் சொல்கிறேன். இப்போ சொல்லுங்கள், உங்களை பார்த்தா உங்களை பற்றிய பயமும் அச்சமும் வானத்தின் கீழங்கும் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் உண்டாக தொடங்கணும். நம்ம கூட ஒருவேளை செல்வாக்கு இல்லைன்னா பரவாயில்ல, கர்த்தர் கூட இருக்கிறது தெரியுது. எத்தனை பேருக்கு புரியுது? எங்கள் அப்பா ஒரு லேண்ட் லார்டாக இருந்திருந்தா எனக்கு 4 ஏக்கர் எழுதி வச்சுருப்பார். சொல்லுங்கள். இல்லை பஸ் கம்பெனி முதலாளியாக இருந்தால் 2 பஸ்ஸை என் பேருக்கு எழுதி வச்சுருப்பார். சொல்லுங்கள். அப்படியே எழுதி வச்சுருந்தாலும் அடுத்த நாளே நான் விற்றுட்டு இருப்பேன். எனக்கு பொன்னாலான ரோடு போட்டுட்டு பொன்னாலான வீட்டை கட்டிட்டு என் வரவுக்காக தூதரோடு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ எதிர்கொண்டு என்னை வாழ்கன்னு சொல்கிற மாதிரி நான் நடந்து கொள்கிற சந்தர்ப்பத்தை தொலைச்சிட்டேனே நான். மகாராஜா 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 உந்தன் ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும் தேவா தேவா. அப்படி நீங்க அப்படி சொல்லும்போது வாயை திறந்தவங்கள நிரப்புங்கன்னு நான் சொல்ல போறேன். இப்போ வாங்கிலும் பாடலனாலும் வாயை திறந்து நிரப்புவார். எல்லாம் கவனிங்க. சியோனுக்கு சிறையிருப்பு திரும்பினாதான் அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு பைபிள் சொல்லுது. நீர் சியோனுடைய சிறையிருப்பை திருப்பணும் ஆண்டவரே. அவங்க நகைக்கிறத பார்த்து புரஜாதியார் கர்த்தர் அவங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார்னு பேசிக்கொள்வார். நம்ம அழுகிறத பார்த்தல, இப்போ என்ன நினைச்சிருங்க ஆண்டவரே. மகாராஜா மகாராஜா மகாராஜா. அடுத்த வார்த்தை அவங்க வாயில பிறக்கிறதுக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கப்பா. மகாராஜா
மகாராஜா மகாராஜா உந்தன் ராஜ்யத்தில் என்னை நிலைத்தருளும் தேவா தேவா ஆமென். யோசேனை அவர் வாசிக்கிறத போல பாடிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. யோசேனை நீர் பெரியவரே செயல்களிலே மகத்துவம் ஆனவரே யோசனையில் நீர் பெரியவரே செயல்களிலே மகத்துவம் ஆனவரே உம் சமூகம் இங்கு வந்தால் உம்மடியார் நாங்கள் பின் செல்வோம் உம் சமூகம் இங்கு வந்தால் உம்மடியார் நாங்கள் பின் செல்வோம் ஜெயம் பெறுவோம் சுகம் பெறுவோம் ஜெயம் பெறுவோம் மகாராஜா மகாராஜா மகாராஜா. இப்போ ஒரு டெஸ்ட் வைக்கிற போறேன். என் வலது பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் நல்லா பாடுறீங்களா, என் இடது பக்கத்தில் இருக்கிற நீங்கள் நல்லா பாடுறேன் செக் பண்ண போகிறேன். எப்போவுமே வலது பக்கம் இருக்கிறவங்க கெட்டிக்காரன்னு பைபிள் சொல்லுது. இப்போ தெரிய போகுது கெட்டிக்காரன் கூட்டம்லாம் 8 நிமிஷத்தில் தெரியுமா. இப்போ பாட போகிறோம். வலது பக்கம் நீங்கள் இடது பக்கம் இருக்கிறீங்க பார்ப்போம். மகாராஜா மகாராஜா. நீங்கள் இடது பக்கம் இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி பாடுறீங்கன்னு பார்ப்போம். 1 2 3. மகாராஜா மகாராஜா மகாராஜா. அதே மாதிரி எப்படி பாடுறீங்க? என்ன ஆச்சரியம் இது. என் வலது பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் நல்லா பாடுறீங்க, ஆனால் உங்கள் வலது பக்கத்தில் அவங்க இருக்கிறதுனால அவங்களும் நல்லா பாடுறாங்க. அப்போ வலது பக்கம்னாலே ஏதோ நடக்குது. யோசனையில் நீர் பெரியவரே செயல்களில் மகத்துவம் ஆனவரே யோசனையில் நீர் பெரியவரே செயல்களில் மகத்துவம் ஆனவரே உம் சமூகம் இங்கு வந்தால் பெண் உம் சமூகம் சென்றால் உம்மடியார் நாங்கள் பின் செல்வோம். எல்லாரும் மகாராஜா மகாராஜா மகாராஜா. நான் பார்க்குறேன் ஒரு அம்மா அப்படியே வானத்தை பார்த்து மகாராஜான்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேம்மா, நீ வந்ததை போல திரும்பி போக மாட்டேன். சில பேர் பிரசங்கியாரை பார்க்க வர்றாங்க, சில பேர் பாட்டுக்காக வர்றாங்க, கொஞ்சம் பேர் தான் வார்த்தைக்காக வர்றாங்க. என் வார்த்தைக்கு நடுங்கிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். ஆமென். மகாராஜா 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 உந்தன் ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும் தேவா தேவா. ஆண்டவர் மகாராஜா. அதனால் அவர் நினச்சார், நான் போய் ஆண்டவரே, அந்த கடங்காரன் என்னை பார்த்து பயந்து போனான், இந்த கடங்காரன் என் மோட்டர் சைக்கிளை பிடிங்கிட்டு போனானே, நீங்கள் அவனை சும்மா விடலாமான்னு கேட்டேன். என் மோட்டர் சைக்கிளை பிடிங்கிட்டு போயிட்டான் இன்னொரு கடங்காரன், அவனை சும்மா விடலாமான்னு. அப்போ ஆண்டவர் கேட்டார், மகனை நான் தானே அவனை அனுப்புனேன்றார். ஏன் ஆண்டவர் அனுப்புனீங்க?
நீ பைபிளை 10 நிமிஷம் படிக்கிற, அந்த வண்டியை அரை மணி நேரம் துடைக்கிற. இப்போ பாரு, அதை பிடுங்கின உடனே தானா என் கிட்ட வந்துட்டேன். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? உங்களை எதெல்லாம் திருடுதோ அதெல்லாம் எடுத்துட்டா தானாக வந்துடுவோமில்ல. ஒரு காலத்தில் சுகமாக இருந்தீங்க, இப்போ சுகர் கொஞ்சம் வந்துச்சு, தானாக வந்துட்டீங்களே. நான் சொல்ல புரியுதா இல்லையா? அல்லேலூயா. இப்போ நான் சொல்லும்போது ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகுமே. ஆமாம், நீங்கள் துதிங்க, அதெல்லாம் குறைஞ்சிடும். இப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே என் மோட்டர் சைக்கிளை கொண்டு போனான்னா நீங்கள் தான் அதை எடுத்தீங்கன்னு சொன்னால் நான் எப்படி சமாளிப்பேன், நடக்க முடியுமா நானுன்னு? ஐ சும்மாரு. ஆபிரகாம் ஓவராக அவன் பிள்ளைய கொஞ்சிக்கிட்டு இருந்தான், அவனையே கொண்டு போய் வெட்டுன்னு நான் சொன்னேன். வண்டியை பிடுங்குறதுன்னு தப்பான்னு கேட்குறாரு. ஆபிரகாமே என்னாரு, இதோ அடியேன். ஆபிரகாமன்னா இதோ அடியேன். அப்படியாண்ணா நீ அடிமைண்ணா, உன் பிள்ளைய கொண்டு போய் வெட்டு. இன்னும் இது நானும் பார்க்குறேன், அந்த பிள்ளை பிறப்பாடு நீ என்கிட்ட நெருக்கமா இல்லைன்னா உடனே ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு முக்கியம், பிள்ளை அப்புறம் கத்திய வாங்குறான். நீ எனக்கு பயப்படுறவன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இல்லையாண்டா நான் கை போடாத. முள்ளில் ஒரு ஆடு இருக்குது, அதை எடுத்து வெட்டு. முள்ளில் சிக்கிட்டுக்கிற ஆடு போதும் உன்னை காப்பாற்ற. அல்லையா சொல்லுங்களேன். இப்போ புரியுதா உங்களுக்கு? முள்ளில் சிக்கின ஆடு, இது ஆட்டு மந்தையை போல போயிட்டு இருக்கு. ஒரு ஆடே முள்ளுக்குள்ள சிக்கிக்கிட்டு நிற்குது. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? புரிஞ்சுதா? ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்தா துரத்தி விட்டாரு. ஐயோயோ துரத்திட்டுமே, என் பிள்ளை ரொம்ப தூரத்தில் இருக்குதுன்னு சொல்லி அவரே ஒரு ஆட்டை பலியாக்குனாரு. அப்புறம் அவங்க கிட்ட வந்துட்டார். இப்போ சொல்லுங்க, இயேசு ஏன் பலியானார்? எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி தப்பி போயிட்டு இருந்தா ஆட்டுக்குட்டியானவரே வந்தார். அதனால அந்த ரத்தத்தினால நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். மகாராஜா மகாராஜா மகாராஜா. ஆமென். எத்தனை பேர் வீட்டுக்கு போன உடனே உண்மையா கூப்பிட போறீங்களோ அவங்க உடனே விடுதலை ஆகிடுவீங்க. ஆவியோடு உண்மையோடு தேடணும். நீங்கள் போன உடனே இந்த பாட்டு எடுத்துக்கிட்டோ இல்லை சங்கீதம் தோணு எடுத்துக்கிட்டோ உமது பார்வைக்கு 1000 வருஷம் கதையை போல் போயிடுச்சு. நான் 45 வருஷம் வாழ்ந்தேன், ஒரு அர்த்தம் இல்லை. இனி ஒரு நாள் வாழ்ந்தாலும் நான் உமக்கு சாட்சியாக வாழ்கிறேன். உண்மை நான் தேடுறது எல்லாருக்குமே தெரியணும். அப்போ கர்த்தர் எதிர்பட்டு வாழ்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமென். மாற்றம் ஒரே நாளில் வந்துடும். ஒரு இமைப்பொழுதில் கூட வந்துடும். பைபிள் சொல்லுது, ஒரு இமைப்பொழுதில் மறுரூபம். அதுக்குள்ளே நீங்கள் வித்தியாசமாகிடலாம். இங்கேருந்து போகும்போது வித்தியாசமாகிடலாம். அவர் ஒன்றும் கோச்சிட்டு போகல, டைம் ஆயிடுச்சுன்னு போகிறாரு. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அது பாருங்க, சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. ஆமாம், எப்பா இந்த ஆள் தான் முகத்தை பார்த்து நான் பஸ்ஸை விட்டுரும் போல் இருக்குன்னு போகிறாரு. மகாராஜா மகாராஜா மகாராஜா. ஒரு இமை பொழுதுல இப்போ மறுரூபம் வந்துடும். வரும்போது இருந்த ரூபம் இல்லை, இப்போ என்னமோ ஒரு அசாதாரண தைரியம் முகத்தில் தெரியுது. இவ்வளோ பிரச்சனையும் ஜெயிச்சிட்டு மாதிரி ஒரு உணர்வு. அது இப்போ வந்துடணும். இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவர் அதை நம்மளை நினச்சிடுவார், அது வந்துடும். நான் நம்புகிறேன். உம்முடைய கோபம் ஒரு நிமிஷம், தயவோ நீடியவோ. ஆனால் இப்போ அந்த ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் என்னை தொற்றுவார் நான் நம்புகிறேன். என் வியாதி சரியாக போயிடும் நம்புகிறேன். என் பிரச்சனை தூசா ஆயிரும்னு நம்புகிறேன். ஆமென். அவ்வளோ பெரிய உலகமும் அவர் தராசில் ஒரு தூசை போகலன்னு சொல்கிறேன். இங்கேருந்து நான் போகும்போது என் முகத்தை மாற்றி ஒரு நிமிஷத்தில். அப்படி தான் ஒரு ஆள் தீர்மானம் பண்ணானா, இனிமேல் நம்ம ஆஃபீஸ்லேருந்து பேசினாலும் மனைவி கிட்ட பாசமாக பேசணும். கூட்டம் முடிஞ்சு போன பிற்பாடு நம்ம வித்தியாசமாக இருக்கணும்னு ஃபோன் பண்ணி, ஹலோ என்ன வீட்டம்மா எடுத்தாங்களா, தங்கம்மா பேசுறது, என் செல்லம்மா பேசுறதுன்னா அந்த அம்மா கேட்குறான், யார் யா நீ? மரியாதை கட்டு போயிடும், என்ன போய் தங்கம் செல்லன்ற. அவன் உடனே சொன்னானா, அம்மா நான் தான், என் குரல் புரியலையா? குரல் புரியுது, எங்கள் வீட்டுக்கார குரல் தான், ஆனால் அவர் இப்படியெல்லாம் பேச மாட்டார். யோ, அங்கே ஆஃபீஸ் போன இடத்துல ஒயரில் ஏதாவது கையை வச்சியா நீ?
அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இல்லை மாறுது. இங்கேருந்து போன உடனே உங்கள் மனசில் ஒரு வைராக்கியம் வந்திருக்கணும். அது வந்திருக்கிறது வீட்டுக்கே தெரியணும், உறவுகளுக்கு தெரியணும். ஆமென். குமார்த்திகளை கேளுங்க. ஆஃபீஸுக்கு புறப்படுறான், புறப்படும்போது பர்ஸை விட்டுட்டு போயிட்டான். அவன் வாசலுக்கு போன உடனே ஐயோ பர்ஸை விட்டுன்னு அந்த அம்மா எடுத்துகிட்டு வராளாம். உங்களுக்கு தான் மறதி அதிகமாச்சேன். அந்த பர்ஸை திறந்து பார்த்தா அந்த அவள் படம் இருந்தது தான். ஏங்க இன்றைக்கி தான் பார்க்குறேன் பர்ஸில் என் படத்தை வச்சுருக்கிறீங்களே. ஆமாம்மா, எங்கள் அம்மா படத்தை தான் வச்சுருந்தேன், நீ வந்த ஒருபாடு உன் படத்தை தான் வச்சுருக்கிறேன் நான். ஐயோ எனக்கு நினைக்கும் போது எவ்வளோ பெருமையாக இருக்குது. அட நீ ஒன்று ஆஃபீஸ் போனோன்னு 10 முறையாவது எடுத்து ஒன்று பார்க்காம இருக்க மாட்டேன். அடே எப்பா, எங்கள் வீட்டுக்காரர் மாதிரி யாருமே இல்லை என்னால். ஏம்மா ஆஃபீஸ் போனோன்னே ஏராளமான பிரச்சனை வருதுமா, கொஞ்ச நேரம் உன்னை பார்ப்பேன். இதையே நம்ம சமாளிக்கும் போது இதெல்லாம் ஒரு பிரச்சனை. இப்போ சகோதரிகளை வீட்டுக்கு போக போகிறீங்க, எப்படி போக போகிறீங்க? மகாராஜா மகாராஜா உங்கள் ராஜ்யத்தில் என்னை நினைத்தருள் தேவா தேவா. ராஜா மகாராஜா உங்கள் ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும் தேவா தேவா. மகாராஜா 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 உங்கள் ராஜ்யத்தில் எம்மை நினைத்தருளும் தேவா தேவா. நீ என்கிட்ட வரணுன்றது தான். நீ தூரத்தில் இருக்கிற, என் கிட்ட வந்துடணுன்றதுக்காகத்தான் என்னை விட்டு பிரிக்கிற எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இப்போ 2 வீலர் போனால் என்ன, 2 மடங்கு தரம் போயிட்டு வாங்கினார். 2 மடங்குன்னா எனக்கு தெரியல. வழியோரங்களில் மேய்ச்சல் உண்டாயிருக்குன்னாரு, புரியல. காற்று வெயிலெல்லாம் உன்னை தொடாதுன்னாரு, புரியல. அப்புறம் தான் தெரியுது வழியோரங்களில் மேய்ச்சல்னா ஓட்டலுன்னு, காற்று வெயில் சேதப்படுத்தலைன்னா ஏசின்னு, டபுளாக தர்றேன்னா 2 வீலர் போச்சு 4 வீலர். புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இப்போ பஸ்ஸில் போனோன்னா எங்கள் 2 பேருக்கும் ஜுரம் வந்துடுது. நான் சொல்ல அப்போ ஆண்டவர் சொன்ன அன்னைக்கே உங்களை நினைக்கிறான்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் போய் வித்தியாசம் காட்டுங்க. இங்கேருந்து போன உடனே தேடினவனுக்கும் தேடாதவனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, ஒரு வித்தியாசம் காட்டுங்க. புரியட்டுமே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, உங்கள் உறவுகளுக்கு புரியட்டுமே என்னமோ நடந்திருக்குன்னு. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான். தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. இருக்கிற இடத்துல என்ன ஆண்டவர் கொஞ்சம் நினைச்சா போதுன்றவங்க எழும்பி நின்று கரணை வச்சு பாடணும். ஏற்கனவே நீங்கள் கேட்ட ராகம் என் பாட்டை ஒருத்தர் அழகாக பாடி அந்த ராகத்தில் பாடுறாரு. ஆனால் நான் இப்படி தான் பாடிக்கிட்டு இருக்கிறேன். பிழைக்க தெரியாதவன் நான், அது உமக்கே தெரியும். எதற்கும் உதவாதவன் நான், என் உலகே அறியும். பிழைக்க தெரியாதவள் நான், அது உமக்கே தெரியும். எதற்கும் உதவாதவள் நான், என் உறவே அறியும். உதவாது
இல்லாம என் உலகம் இனிக்கா உதவாது, என் நீதி உதவாது. நீங்க இல்லாம என் உலகம் இனிக்காது. நீங்க இல்லாம என் உலகம் இனிக்காது. நீங்க இல்லாம என் உலகம் இனிக்காது. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. என்ன தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான். நீங்க நினைச்சா நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான். தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. இந்த பாட்டை கொஞ்ச நேரம் கொடுத்து நான் உங்க முகத்தை பார்க்க மாட்டேன். அவர் கொஞ்சம் நினைச்சா போதுமே, வாழ்கன்னு சொல்லிட்டா போதுமே, என்னை பார்த்து வாழ்க அப்படின்னு சொன்னா போதும். அது சொல்ற நாள் பொழுது முடிஞ்சா இருக்கு. ஆமே, பூட்டின வீட்டுக்குள்ள வந்து சமாதானம். ஆமே, ஊடோடு எழுத பிற்பாடு என்னை தொடாதே அப்படின்னாரு மகள மரியாதை பார்த்து. வீட்டுக்குள்ள வந்த உடனே தொட்டு பாருன்றார். உங்க வீட்டுக்குள்ள வந்துருவார் நாளைக்கு. எத்தனை பேருக்கு புரிஞ்ச தெரியலையே. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான். நீங்க நினைச்சா நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான். தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஒரு நிமிஷம், நான் 1.5 மணி நேரம் தான் கேட்டேன். ஆனால் 1:45 ஆயிடுச்சு. ஆனாலும் உங்களுக்கு பசிக்குமேன்றதுக்காக நான் முடிக்கிறேன். ஆமே, ஐயோ உங்களை நிற்க வச்சுட்டுமே, கால் வலிக்குமே, முடியாத கேஸெல்லாம் இருக்க. நம்பர் 1 அங்கேயே உட்காந்துருக்க. படிக்கட்டு மேடுலாம் அதுதான். அப்படின்னா இது ஏறதான் கஷ்டப்படும், இறங்குறதுக்கு கஷ்டப்படுறாள். நான் ஏறக்குறைய ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இங்கிருந்து போகும்போது உங்கள் முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். ஆமென். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஒரு 2 நிமிஷம் நின்னா பரவாயில்லன்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ராஜா வராரா, தோட்டத்துக்குள்ள வரும்போது வாசல்ல ஒரு பப்பாளி மரம். என்னால் துதிக்க முடியாது, என்னால் துதிக்க முடியாது. ராஜா கேட்டாரா, ஏன் துதிக்க முடியாது? என்னை பார்த்தா தெரியலையா? அம்மா அம்மா அப்பா, அவங்கள தொடுங்க, அவங்கள தொடுங்க தொடுங்க. ஆமா, ஏன் துதிக்க முடியாதுன்னு கேட்டா, என்னை பார்த்தா தெரியலையா? நான் ஒரு பப்பாளி மரமா இருக்கிறேன், நான் புளிய மரமாவா இருக்கிறேன், ஸ்ட்ராங்கா. என்ன பலவீனமாக வச்சுட்டீங்களேன்னு தான். நேராக புளிய மரத்துக்கிட்ட போனால் அது கொஞ்சம் உயரமாக இருக்கான். பிடிச்சாலும் புளிய கொம்பு பிடிக்கணும்னு முன்ன பார்த்து சொன்னாங்களேன்னாரா. கிட்ட வாங்க சொல்கிறேன். என்னை கிச்சனில் கசக்கி புளிகிறாங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த எலுமிச்சை மரத்தை பாருங்கள், பார்த்தா என்ன அழகாக இருக்குது. நேராக எலுமிச்சை மரத்துக்கிட்ட போனால் அதுவும் உங்களை மாதிரி முகத்தை வச்சுருக்கான். நீ ஏன் அப்படி வச்சுருக்கேன்னா, என்னை 100 பழம் வாங்கிட்டு போனாங்க. அப்படியா? கண்டம் தொண்டமாக வெட்டுவாங்க, உப்பு கொட்டுவாங்க, மிளகாத்தூளை கொட்டுவாங்க. ஊறுகாய் போட போகிறாங்களா? ஊறுகாய் போடுறதுக்காக நான் போடுறேன். ஆளுக்கு ஒரு கதையை சொல்லி துதிக்காமல் இருக்கான். அந்த ஆப்பிள் மரத்தை பாருங்கள், என்ன அழகாக வச்சுருக்கீங்க. கிலோ 300 ரூபா. போய் ஆப்பிள் மரத்தை பார்த்தா அதுவும் சோகமாக இருக்கான். ஏன் நீ ஏன் சோகமாக இருக்க? என்ன ஏன் போய் வேலூரில் வச்சுருக்கிறீங்க? என்ன ஏன் போய் வேலூரில் வச்சுருக்கு? நான் இருக்க வேண்டிய இடம் காஷ்மீர் நினச்சாங்க.
அப்போ ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லி துதிக்காமலே என்னை ஏமாற்ற பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஒரு மூலையில் சத்தம் கேட்குதான், தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாது நீங்க இல்லாம என் இதயம் இயங்காது. உதவாது என் நீதி உதவாது, நீங்க இல்லாம என் இதயம் இயங்காது, நீங்க இல்லாம என் இதயம் இயங்காது, நீங்க இல்லாம என் இதயம் இயங்காது. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. ராஜா பார்க்குறாரா, யார் அது? யாரோ ஒருத்தர் சத்தமாக பாடுறாங்களே, ஆப்பிள் மரம் பாடல, புளிய மரம் பாடல, எலுமிச்சை மரம் பாடல, பப்பாளி மரம் பாடல, யார் அது சத்தம் போடுறது? ஒரு மூலையில் ரோஜா செடி ஒன்று தலையை சாச்சிக்கிட்டு, நான் தான் ராஜான்னுச்சான். நீயா துதிக்கிற? ஆமாம் ராஜா, முள்ளு செடியா பிறந்துட்டேன், ஆனால் என்னை தூக்கி தலையில் வச்சிருக்கிறீங்களே. இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் நல்ல செடியா? இங்கே இருக்கிற நல்ல செடியா? ஆமா. ஆனால் ஆண்டவர் முள்ளு செடியை தூக்கி தலையில் வச்சிருக்கிறவர். அதனால நான் பாடுறேன் ராஜானா. பரவாயில்ல, நீ சொல்றது நல்லதா இருக்கு. இன்னொன்று சொல்றேன் கேட்டுங்க, நீங்க சியோனுக்கு ராஜா, நான் சாரோனுக்கு ரோஜான்னு சொன்னேன். நீங்க எனக்கு ஜோடியா இருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? வீட்டில் இருக்கிறது அப்படி இப்படிதான் இருக்கு. நீங்க இருக்கிறீங்களே, எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியலையே. என் உள்ளத்தில் ரொம்ப சந்தோஷம்னாரா ராஜா. இன்னொன்று சொல்கிறேன் கேட்டு போங்க. இவ்வளோ பெரிய தோட்டத்தில் உங்கள் இதயத்தில் நான் இடம் பிடிச்சிருக்கேன்ல, அப்போ தான் பார்க்குறாரா ராஜா, ஒரு இதயம் ரோஜாவை இதயத்தில் குத்தி வச்சிருக்கு நேரு மாதிரி. இப்போ சொல்லுங்கள், வேலூரில் ஒரு 20 லட்சம் பேர் இருப்பாங்க, ஆனால் இதயத்தில் நீங்கள் இடம் பிடிச்சிங்களா இல்லையா? நீங்கள் நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன் நான். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன் நான். தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஒரே வாய். அன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் துதிக்கும் போது பூமி அதிர்ந்தது. என்ன, எல்லாருக்கும் ஒரே மனசு, ஒரே இதயம், ஒரே வாய். இப்போ நம்ம ஒரே வாய். இப்போ நான் பாடுவேன், நீங்கள் வாய் அசைப்பேன், நீங்கள் பாடிடணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? வாய் அசைக்கிறவன் தான் ஹீரோ. நீங்கள் பாடிடணும். எப்படி பாடுறீங்கன்னு பார்ப்போம். இப்போ யாராவது ஏமாத்துறீங்கன்னா இறங்கி வருவேன். உங்களை மட்டும் பிடிச்சி நிற்க வச்சுக்கிட்டு மற்றவங்கெல்லாம் போயிட்டு வாங்க. என்ன இளக்காரமாக நினைக்கிறீங்களா நீங்கள்?